ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு முதல் நாளுடைய ஓட்டிங் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு உத்வேகத்துடன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சரியான சம்பவம். புளிக்குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சளி குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சௌந்தர்யாவுடைய புளிக்குழம்பு அப்படிங்கிறது தான் பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக எல்லா இடங்களிலும் ப்ராட்காஸ்ட் ஆகுது. அதாவது ஒரு துளி கூட மிச்சம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குழம்பு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குழம்பு பயங்கரமாக இருக்குது. இதில் எல்லாருமே அந்த புளிக்குழம்பு வாயில் வச்சவொடனே முத்துக்குமரெலாம் வாந்தியே எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு தீபக்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சாப்பிட்றாரு ஒரு பக்கம். ராணவெலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது குழம்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு இன்றைக்கி காலைல கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க தான் இன்றைக்கி ஒத்தாலாக எந்த ஒரு ஹெல்ப்பும் எடுத்துக்காமல் வெங்காயம் நறுக்கிறதுலேருந்து தக்காளி நறுக்கிறதுலேருந்து அவங்களே கஷ்டப்பட்டு பண்ணி அவங்க ஒரு குழம்பு வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நிஜமாக அதுக்கு ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் ஒரே ஆளை சமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். பட் அதை சாப்பிட்டுட்டு கடைசி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம், ஒரு கண்டென்ட் எதுவும் கிடையாதுன்றதுக்காக நல்லா பண்ணாங்க. சௌந்தர்யா பிடிச்சி ஓட்டுறது, உப்பு கொடுத்து கொடுங்கம்மா, அப்புறம் பட்டரை அதை போட்டு முறுக்கி பயங்கரமாக சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்காங்க. முத்தோட ரியாக்ஷன்லாம் ஃபன்னியாக இருந்தது. அப்புறம் கடைசியாக குழம்பு மிச்சம் இல்லை, ஒரு கரண்டி மட்டும் இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம ரயன் நாக்கில் நக்கி விட்டாங்க. ப்ளஸ் முத்துக்குமர் வாயிலே ஊற்றிட்டாங்க. ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருந்தான் அந்த குழம்ப. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் கண்டென்ட்டாக இன்றைக்கி எபிசோடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். மற்றபடி மண்டே அப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு அளவுக்கு அப்படி ஃபயராக இருக்கும், அதெல்லாம் மிஸ்ஸு. ஸோ எல்லோரும் பேக் டு நார்மல் மோட் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ எந்த ஒரு வன்மம் இல்லை, எதுவும் இல்லை. இந்த சீசனில் ரொம்ப அருமையான சீசனாக இருக்குது. அதாவது யாருக்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். கேமாக நாங்கள் பார்ப்போம். மற்றபடி நாங்கள் எல்லாம் கும்தலக்கா அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஜாக்லின் சௌந்தர்யாவுடைய ஃபைட்டுன்னாங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படி தான் போகுது அப்படிங்கிறது தான். ஃபன்னாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, முதல் இடத்தில் முதல் நாள் ஓட்டிங் முடிவுகள் கண்டிப்பாக ஜாக்லின் இருக்காங்க. சும்மா பட்டையை கிளப்புறாங்க. 23% ஓட்டு. ஸோ கிட்டத்தட்ட 8700 வாக்குகள். அடுத்து மஞ்சரி 19.72 விழுக்காடு, அவங்களுக்கு 23, இவங்களுக்கு 19, 7400 வாக்குகள். அடுத்து ராணுவ துரத்திட்டே வரான் பின்னாடி, 5500 வாக்குகள், 14% ஓட்டு. அடுத்து பவித்ரா பார்த்தீங்கன்னா 5100 ஓட்டு, 13% வாக்குகள், 14-13 உங்களுக்கு. விஷால் அடுத்து 5000 ஓட்டு வந்துட்டாப்புல, 13.18%. அவரும் கீழ் நோக்கி தான் வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் ஓட்டு ட்ராப் ஆகுது. அன்ஷிதா கொஞ்சம் ஏறுது. ஸோ அன்ஷிதா 3568 வாக்குகள். ஜெஃப்ரிக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு. விஷால் 13% தான் இருக்கான், பவித்ரா 13 தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் ரெண்டு பேருக்கும். அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா 9% ஆகிடுச்சு, ஜெஃப்ரிக்கு 6% ஆகிடுச்சு. ஸோ ஜெஃப்ரி கண்டிப்பாக வெளியேறுவது உறுதி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அவன் இருக்க முடியாது. ஸோ டிக்கெட் ஃபினாலே அவனை உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சோழி. சரியா? ஸோ இதுதான் நடக்குது. அன்ஷிதா விஷாலா இந்த ரெண்டில் யாருங்கிறத பார்க்கணும். ஒன்று ஜெஃப்ரி கன்ஃபார்ம், இன்னொரு எவிக்ஷன் அன்ஷிதாவா விஷாலா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரியை முட்டு கொடுத்து காப்பாற்றுவாங்க. அவனை கடைசி அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் அவங்க அம்மா வர வச்சு காப்பாற்றி விட்டு விஷால் அன்ஷிதா அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஜெஃப்ரியை உள்ளே வச்சு ஏதாவது கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மஞ்சரி சேஃபாக தான் இருக்காங்க, ஜாக்லினும் சேஃப் தான். ராணுவ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். இதில் கொஞ்சம் அஃபிஷியலில் மாறுபடும் அப்படின்னா எப்படி மாறுபடும்னா, ஜாக்லின் முதல்ல எடுத்துருப்பாங்க, 2வது ராணுவ இருப்பார், 3வது மஞ்சரி இருப்பாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்கும். வேறு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி பவித்ரா விஷாலில் பவித்ரா அந்த 4வது பொசிஷனில் எப்பயுமே ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. விஷால் அனுப்பிச்சு தான் முன்ன பின்னா இருக்கலாம் அஃபிஷியலில். நான் பார்க்குறது அன்அஃபிஷியல். அஃபிஷியலில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. முதல் நாள் ஓட்டிங் முடிவுகளில் ஜாக்லின் மரண மாஸ் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம். அது வரைக்கும் சௌந்தர்யாவுடைய புளிக்குழம்பு தான் இன்றைக்கி மண்டேல கண்டென்ட். வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை. ரொம்ப ட்ரையாக லைவ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ காய்ஸ்.